Praise the Lord. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினாலே சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்கினாலே சொன்னதை அவர் கரத்தினாலே நிறைவேற்றினார் என்று. அவர் காலம் தாமதிப்பார், ஆனாலும் நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றுவார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, என்னாகமத்துல வாசிக்கிறோம், அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. உங்க வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், அது நிறைவேறாம பல நாட்கள் ஆயிருக்கலாம். என்னடா பல ஆண்டுகள் கூட கடந்து வந்துட்டோம், இன்னும் இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறல, கர்த்தர் சொன்னதை மறந்துட்டாரோ, கர்த்தர் நிறைவேற்ற மாட்டாரோ, காலம் தாமதமா இருக்குது, அவ்வளவுதான் போல்டு, அவ்வளவுதான் இந்த வார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறுது. கவலைப்படாதீங்க. தாவீதுக்கு சொன்ன நல்வார்த்தைகள்ல கர்த்தர் ஒன்னையும் நிறைவேற்றாம விட்டதே இல்லை. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து முடித்தார். வாசிக்கிறோம் உபாகம புஸ்தகத்துல கூட, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லின ஒரு நல்வார்த்தையும் தரையில விழுந்து போக பண்ணலையாம். அவர் வார்த்தைகளின் தேவன், வாக்குத்தத்தங்களின் தேவன், சொன்னால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தாவீதுடைய வாழ்க்கையில அவன் வழியில உத்தமமாய் நடந்தபடினால அதை தாமதித்தாலும் தன்னுடைய மகனுடைய ராஜ்யபாரத்துல கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிக்கிறார். அதே போலதான் நீங்க தாமதித்து கொண்டிருக்கிறார் என்று சோர்ந்து போகாதீங்க. தாமதித்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டிய நேரத்துல சரியாய் கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.